வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் வேட்பாளர்கள் 15 பேரை சுற்றி வளைத்த போலீஸ். தென் மாவட்டங்களில் பணப்பட்டுவாடா தீவிரமாக நடைபெறுவதாக செய்திகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் பறக்கும்படை அதிகாரிகள் தென் மாவட்டத்தில் இரவோடு இரவாக பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை தற்பொழுது விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். தென் மாவட்டங்களில் சசிகலா அவர்களது வேட்பாளர்கள் தற்பொழுது வெற்றியடைந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மக்கள் தனது பக்கம்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் மட்டும் சுமார் 450 கோடி வரை செலவு செய்ய முன்வந்துள்ளார். தற்பொழுது 15 வேட்பாளர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பறக்கும்படை அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் மீண்டும் தேர்தல் நடைபெறுமா? தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பணப்பட்டுவாடாவின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி பயத்தினால் தான் பணப்பட்டுவாடாவை செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைத்துள்ளது. மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் கடந்த ஆட்சியில் மக்களே எடப்பாடியை முதல்வராக தேர்வு செய்திருப்பார்கள். ஆனால் கடந்த 10 தேர்தல்களில் எடப்பாடி தோல்வியின் பொழுதே மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். ஓபிஎஸ்ஸிற்கு செய்த துரோகம், சசிகலாவிற்கு செய்த துரோகம் என்று வரிசையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம்தான் அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கள நிலவரம் மாறிவிட்டதாக புகார்களும் தற்பொழுது எழுந்துள்ளது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சசிகலாவின் பின்னால் தான் சென்றுள்ளனர். இதனால் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் விஜய் அவர்களது அரசியல் கட்சியின் பயணம் மக்கள் மத்தியில் இளைஞர்களது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மறுபக்கம் சசிகலா அவர்கள் தென்னை மர சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியான பிரச்சாரங்களையும் செய்துள்ளார். இதனால் நிச்சயம் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் பிரியும். தென் மாவட்டங்களில் எந்த கட்சி அதிகமான ஓட்டுக்களை பெறுகிறதோ, தொகுதிகளை வெற்றியடைகிறதோ அவர்கள்தான் முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி. அந்த கட்சி தான் வெற்றியடையும் என்பதுதான் கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெற்ற தேர்தல்களிலேயே நாம் பார்க்க முடிகிறது. இந்த முறையும் அதுதான். தற்பொழுது தென் மாவட்டங்களில் எடப்பாடியால் முழுமையான தொகுதிகளை வெற்றியடைய முடியவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய சூழல் உருவாகும். தற்பொழுது பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிமுகவின் வேட்பாளர்கள் கூட கைது செய்யப்படலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த முறை அதிமுக வெற்றியடையுமா? உங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டீர்களா? உங்களது ஓட்டுக்களை நிறைவேற்றிவிட்டீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.